எங்கு பார்த்தாலும், குறிப்பாக மலேசியாவில் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் நம் கண்களை கவரும் முதல் அம்சம் மேஸ்காட். வண்ணங்கள் நிறைந்த பல்வேறு குணசித்திரங்களை கொண்ட அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு கலைஞர். அவர்தான் வின்சென்ட் மரியதாஸ். பெலூனை ஒரு டூல்ஸாக கையில் எடுத்தார். அன்றைக்கி எனக்குள்ளெல்லாம் நம்ம நினச்சோம், இவர் பெலூனை வச்சு என்ன தான் செய்ய போகிறாருன்னு நம்ம பார்த்தோம். பெலூன்லேயே டேக்கோ செஞ்சு அதில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி இந்த பல மாதிரியான பொம்மைகளையும் வச்சு வித்தியாசமான ஒரு இதை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமைக்குள்ள விஷயம். ஒரு கான்ஃபிடென்ட், இன்னமும் உழைக்கிறாரு. வணக்கம், என் பேர் வின்சென்ட் ஸ்ரம்பன்லண்டுங்க. கடந்த ஒரு 20 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதாவது மேஸ்காட், காஸ்டியூம் அண்ட் ஆல்சோ ஈவென்ட், ஆல்சோ பெலூன் இண்டஸ்ட்ரியில். இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷாமினின்னு ஒருத்தவங்க. அவங்க ஒன் ஆஃப் த பைனியர் காஸ்டியூம் மேக்கர் இன் மலேசியா. காஸ்டியூம் செஞ்சிட்டு இருக்கும் போது அதுலேருந்து தான் மேஸ்காட்னு ஒரு செக்ஷன் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் நிறையா கார்ட்டூன் பார்ப்போம், நிறையா விதமான கேரக்டர்ஸ் மனசுலேயே இருக்கும். ஸோ இந்தமாரி ஒன்று செய்யலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் மேஸ்காட். இந்த பாதையை தேர்ந்தெடுக்க ஒரே காரணம், கலை மற்றும் கைவினை பணிகளின் மீது அவர் கொண்டிருந்த அதீத ஆர்வம். மேஸ்காட் எதுக்கு பாய்ப்பாங்கன்னா பிராண்டிங் பாய்ப்பாங்க. டிஜிட்டல்லேருந்து அது கிராஃபிக்லேருந்து அது உண்மையான ஒரு பொருளாக செய்கிறது தான் என்னோடய வேலை. ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்களோ முதல்ல ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க. அதை எப்படி நம்ம மனித உடம்புல போடலாம். அதை தவிர்த்து அது ஒரு சிலையாவோ ஒரு வடிவமைச்சு அதை ஒரு ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ப்ராப்ஸாக செய்வாங்க. மேஸ்காட்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று கன்வென்ஷனல் மேஸ்காட், ஒன்று இன்ஃப்ளேட்டபிள் மேஸ்காட் சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் மேஸ்காட் மனிதர்கள், ரெண்டுமே மனிதர்கள் போடுறது தான். ஆனால் துணி, ஸ்பாஞ்ச் இந்தமாரி பொருட்களை வச்சு செய்கிறது தான் கன்வென்ஷனல் மேஸ்காட் சொல்லுவாங்க. தொடும்போது அதை டெக்ஸ்சர்லாம் ஃபீல் பண்ணும். இன்ஃப்ளேட்டபிள் பிளாஸ்டிக் தப்போலியன் மெட்டீரியலை வச்சு தைச்சு உள்ளுக்கு ப்ளோவர் வச்சு சேருது. இதுதான் 2 விதமான மேஸ்காட்ஸ் இருக்கு. கடின உழைப்பு, நேர்மை, சாதிக்க வேண்டும் எனும் எண்ணம், இவை அனைத்தும் அவருக்கு தேடி தந்தது தொடர் வெற்றிகளைத்தான். என் பின்னால் பார்த்தீங்கன்னா இது என்ன செஞ்ச ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரோவோட. அது சங் பாருன்னு சொல்லுவாங்க. அது இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ப்ராப் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மூவபிள் ப்ராப். அது ரெக்க அசையும், மூக்கில் புகை வரும், கண் கலர் மாறும், தலை அசையும். ஸோ அது ஆமேட்டிக் வச்சு மெனுவலாக நம்ம கண்ட்ரோல் பண்ண ஒரு ப்ராப். ஆர்வத்தோடு முயற்சியும் சேர உப்பின் அண்ட் இப்பின் போன்ற பிரபலமான மேஸ்காட்களையும் உருவாக்கும் திறனை பெற்றார். ஒரு மேஸ்காட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 days to 40 days இருக்கும். வடிவமைச்சு அந்த பிக்சரை ஃபைனலைஸ் பண்ணி என்ன கலர், என்ன மாரி மெட்டீரியல், என்ன சேப்பரோம். ஸோ முதல்ல அந்த தலையை வடிவமைப்போம். ஸ்பாஞ்சில் ஒட்டி வெட்டி அதை வடிவமைச்சு அந்த மெட்டீரியல்ஸ் செக்ஷன் வரும். அதாவது அது மேலே மெட்டீரியல் எல்லாம் செய்கிறது, அதில் கண் வடிவமைக்கிறது, அதோட ஸ்கினை தைக்கிறது, சட்டை தைக்கிறது, அதுக்குள்ளே பேக் தைக்கிறது, அப்புறம் அதோட சப்பாத்தி செய்கிறது, இதெல்லாம் அடுத்த செக்ஷன். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மோட்டர் ஓட்டுற ஹெல்மெட் இருக்குல்ல, அதை வச்சு அதில் ஒயரிங் செஞ்சு நிறையா கம்பியெல்லாம் வச்சு அது ஒரு மோல்ட் செஞ்சு அதுக்கு மேலே அந்த தலைகணிக்கு பேப்பாங்களா ஸ்பாஞ்ச், அதெல்லாம் வச்சு திணிச்சு அப்புறமா ஸ்கின் தைச்சி தான் மேஸ்காட் செஞ்சோம். ஆனால் ஒவ்வொரு இயர் இம்ப்ரோவைஸ் பண்ணி ஸ்டெரோஃபார்ம் பாய்க்க ஆரம்பித்தோம். ஸ்டெரோஃபார்ம் முடிச்சுட்டு மெமரி ஃபார்ம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபர், லைக்ரா, வெல்வெட், பிக்யூ அப்படின்னு சொல்லி இந்தமாரி 4 விதமான மெயின் மெட்டீரியல்ஸ் பாய்ப்போம். ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வெரி டியூரபிள், ஈஸி டு கெட், ஈஸி டு மெயின்டைன். வித்தியாசமான படைப்பை தர வேண்டும் என்பதில் உறுதியும், அதை தருவதில் அவர் வளர்த்து கொண்ட திறமையும் உயிரோட்டம் நிறைந்த கதாபாத்திரங்களை கண்முன்னே கொண்டு வரச் செய்தது. அதிலும் குறிப்பாக ஆட்டம் 100 வகை போன்ற நம் சொந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவரது கைவண்ணம் பெரும் வெற்றியை பெற்று தந்தது. மேஸ்காட் பார்த்தீங்கன்னா அதோட சேலஞ்சு அதோட சிமிலரிட்டி கொண்டு வரதான். ஃப்ரம் பேப்பர் டு ப்ராக்டிக்கல் வரும்போது நிறைய கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம போடும்போது அது கண் இடத்துல நம்ம வாயில் தான் பார்ப்போம். ஸோ அதோட நம்ம ஒரு மனித உடம்புல பாடி ஆட்டோனமின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வடிவமைக்கும் போது கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ அதுதான் நம்மளோட சேலஞ்சாக இருக்கும். அதோட சிமிலரிட்டி கொண்டு வர ஒன்று நம்மள 100% சிமிலர், நம்ம 80-85% மேக்ஸிமம் போகலாம். த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கலர். ஏன்னா இப்போ ஒரு கலர் கொடுப்பாங்க, அது டோன் கொடுப்பாங்க, மெட்டீரியலில் அவைலபிலிட்டி இருக்காது. நம்ம என்ன தான் ஸ்கல்ப்சர் பண்ணி எடுத்தாலும் அதோட ஸ்கின் இப்போ ஒரு அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபர்னு இருக்கும், அதை பார்த்தா தான் அதோட டெக்ஸ்சர் வரும். இது நீங்கள் சும்மா பழகிட முடியாது. இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு இமேஜினேஷன் வேணும், ஒரு விஷன் வேணும். ஏன்னா ஒரு சாதாரண 2D கிராஃபிக்கை
3Dயாக உருவாக்குறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அது முழு தன்மையாக அரங்கினா கொண்டே தான் அதை செய்ய முடியும். ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு பொருளை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு அது வந்து நம்ம கொடுக்கும்போது டெலிவர் பண்ணது அவங்க சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் தான் நம்ம செஞ்ச பொருளும் சரி, நம்ம செஞ்ச தொழிலோட பிரதிபலன். மறைந்திருந்து பலரையும் மகிழ்விக்கும் உன்னத கலைஞர்கள், மேஸ்காட் தயாரிப்பாளர்கள். அதன் வழி பெரும் இன்பம் அழியா நினைவுகளுடன் பின்தொடரும் என்றால் மிகையே கிடையாது.